விநாயகன் 124 மாண்புமிகு உறுப்பினர் பண்ணாரி மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒன்றியத்தில் அமைந்துள்ள குளியாடா பகுதியானது மலை மற்றும் காப்பு வன பகுதியில் அமைந்துள்ள ஒரு நிலையில் இப்பகுதியில் நாளொன்றுக்கு 40 லிட்டர் தான் வருது. எனவே குளியாடா பகுதியில் பால் குளிரூட்டு நிலையம் அமைக்க வாய்ப்பில்லை. மாண்புமிகு உறுப்பினர் பண்ணாரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். பவானிசார் தொகுதியில் உள்ள தாளவாடி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆசனூர் மலை பகுதியில் குளியாடா, ஒசட்டி, கோட்டாடை, கல்குத்தி, குறிமந்தை, புதுக்காடு, அட்டைப்பாடி, சிகட்டி, ஓடைமந்தை, தேவரநத்தம், மாவல்லம், கீழ் மாவல்லம், கெத்தைசால் போன்ற எண்ணற்ற கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் வாழும் மக்கள் பெரும்பாலானோர் மாடு மேய்க்கும் தொழிலில் செய்து வருகிறார்கள். இந்த மக்கள் வெகு தூரம் சென்றுதான் பால் ஊற்றி வருகிறார்கள். இரவு நேரங்களில் பால் ஊற்ற செல்லும் போது வனவிலங்குகளால் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. ஆகவே இங்கு வாழும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மேற்கண்ட பகுதிகளில் ஏதாவது ஒரு கிராமத்தில் பால் குளிரூட்டு நிலையம் அமைத்தும் அந்த பகுதியில் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், இந்த விளிம்பில் உள்ள மக்களின் பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றம் அடைய மானிய விலையில் கலப்பு தீவனம் மற்றும் தாதுப்புகள் வழங்க வேண்டும் என்றும், தனியார் சொசைட்டியில் பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் விலை உயர்த்தி வழங்குவதை போன்று கவர்மெண்ட் சொசைட்டியிலும் பால் விலை உயர்த்தி வழங்க அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிராமங்கள் நிறையா இருக்கலாம், ஆனால் பால் வரணும்ல. மொத்தமே 160 மாடு தான் இருக்குது அந்த பகுதியில். இப்போ அரையரா பகுதியில் அங்கேருந்து அரை பகுதி உங்களுக்கு தெரியும், அது வந்து மலைவாழ் பகுதியில் நினைக்கிறேன். அந்த ஊர் வித்தியாசமாக இருக்குது. அங்கே வந்து 1000 லிட்டர் குளிரூட்டு நிலையம் இருக்குது. மொத்தமே 40 லிட்டர் தான் வருது. அந்த அரை குளிரூட்டு நிலையத்துக்கு 320 லிட்டர் தான் வருது. முழுமையாக கொள்ளளவு கொண்டு வர முடியலை. அது கிராமங்கள் நிறையா இருக்குது. மாடு 120 மாடு தானே இருக்குது. நாட்டு மாடு 1 லிட்டருக்கு மேலே கறக்காது. 700 மில்லி லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் கறக்கும், அவ்வளோதான். அதனால் குளிரூட்டு நிலையம் அமைச்சு என்ன பண்ணுறது? பால் வந்தால் தானே அமைக்கலாம். பால் கொண்டு வாங்க, நிறையா அமைப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பண்ணாரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். அரியப்பாளையம் பேரூராட்சியில் கடந்த 40 ஆண்டு காலமாக தனியார் கட்டுடத்தில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டுறவு சங்கத்தில் 622 உறுப்பினர்கள் உள்ளனர். நாளொன்றுக்கு 1000 லிட்டருக்கு மேல் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இங்கு பால் குளிரூட்டும் நிலையம் அமைப்பதற்கு தேவையான இடவசதியும் உள்ளது. ஆகவே இந்த பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புதிதாக பால் குளிரூட்டு நிலையம் அமைக்க அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அரை பால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ அரை பால் நிலையத்தில் இது வந்து குளிரூட்டு நிலையத்தில் வந்து 1000 லிட்டர் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த பகுதிக்கு மொத்தம் கொண்டு வரல. இங்கே 160 மாடு தானே இருக்குது. நீங்கள் சொல்கிற கிராமங்கள்லாம் மொத்தமே அப்புறம் எப்படி? மொத்தமே 40 லிட்டர் தான் வருது. அதனால் பிரயோஜனமே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.